வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் துலாம் ராசி குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வருகின்ற 26/5/2026 மிதுன ராசியிலிருந்து பயிற்சி பெற்று கடக ராசியில் அமர்ந்து ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமரும்போது தொழில், குடும்பம், வண்டி வாகன யோகம், உங்களுடைய முயற்சிகளில் எந்த நிலையில் வெற்றிகளையும் எந்த நிலையில் பாதக பலன்களையும் தருவார் என்பதை பார்ப்பது தான் இந்த பதிவு. துலாம் ராசி சுக்கிர பகவானின் மிகவும் அற்புதமான பலன்களை தரக்கூடிய ராசி தான் துலாம் ராசி. சுக்கிர பகவானுக்கு 2 குணங்கள் இருக்கும். ரிஷப ராசியில் இருக்கும்போது பெண் தன்மை அதிகமாக இருக்கும். துலாம் ராசியில் சுக்கிர பகவான் இருக்கும்போது ஆண் தன்மை, ஆளுமை நிறைந்த தன்மை அதிகமாக இருக்கும். அதைப்போல்தான் துலாம் ராசிக்காரர்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதும், ஒருவர் கஷ்டத்தில் இருந்தால் அவர்களுக்கு உடனடியாக எதையாவது உதவி செய்து காப்பாற்ற வேண்டும் என்கின்ற இரக்க குணம் அதிகமாக இருக்கும். ஏனென்றால் சுக்கிர பகவான் ஆட்சி அமைக்கின்ற இதே துலாம் ராசியில்தான் சனி பகவான் உச்சம் பெறுவார். ஆகையால் உங்களுக்கு இரக்க குணமும், உங்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற நல்ல குணமும் அதிகமாக இருக்கும். இத்தகையான குண நலன்களை கொண்ட உங்களுக்கு குரு பகவான் ராசிக்கு 10இல் அமர்கின்ற காலத்தில் என்னவெல்லாம் செய்வார்? 10ஆம் இடம் என்பது கெட்ட இடம்தான். பொருளாதாரத்தில் பின்னடைவை தரக்கூடிய ஸ்தானம்தான். செய்யும் தொழிலில் மாற்றங்களை தரக்கூடிய ஸ்தானம்தான். இருந்தாலும் பார்வை பலத்திற்கு எந்த விதமான பாதகமும் இருக்காது. பார்வை பலம் என்பது குரு பகவான் கடகராசியில் இருப்பார். அவருடைய 5ஆம் பார்வை என்பது உங்கள் ராசிக்கு 2ஆம் ராசியின் மீது பதியும். அதுதான் விருச்சக ராசி. பொருளாதாரத்தில் சற்று சறுக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். கொடுத்த வாக்கை கடினமாக கஷ்டப்பட்டு தான் வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கொடுக்கல் வாங்கல், பொருளாதார உயர்வு என்பது எதுவாக இருந்தாலும் உடனுக்குடனாக நடக்காமல் சிறு தாமதங்கள், தடைகள், குழப்பங்கள், அதிகப்படியான உழைப்பு, அலைச்சலுக்கு பிறகுதான் கைகூடும். ஆனால் குரு பகவான் முற்றிலும் பாதக பலன்களை தரக்கூடிய ஸ்தானம்தான் ராசிக்கு 10. இந்த நீண்ட இடைவெளிக்கு பிறகு நன்மைகள் நடக்கும் என்று சொல்வதற்கு காரணமே குரு பகவான் பாதகமான இடத்தில் இருக்கின்ற இதே காலகட்டத்தில் தான் கேது பகவான் மிகவும் பலமாக இருக்கிறார். சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6இல் இருக்கிறார். ராகு பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த 3 ராஜகிரகங்களும் உங்களுக்கு மிகவும் சிறப்பான பலன்களை தந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குரு பகவானால் பெரிதளவு பாதகத்தை தந்துவிட முடியாது. குரு பகவான் ஒரு கௌரவ கிரகம். குரு பகவான் சுப நிகழ்ச்சிகளை செய்து வெற்றி பெறுவதற்குண்டான வழிகளை காட்டக்கூடியது. அதாவது எளிமையான வழியில் பெரிதளவு வெற்றிகளை பெறக்கூடிய ஸ்தானத்திற்கு கொண்டு செல்லக்கூடியவர். இவர் பாதகமான இடத்தில் இருக்கும்போது அந்த பாதகமாகப்பட்டது
நற்பலன்களை நடக்க வேண்டுமென்றால் கடின உழைப்பு, அதிகப்படியான அலைச்சல், பல நாட்களுக்கு பிறகு நன்மைகள் நடப்பது, இப்படிப்பட்ட பலன்களை தர ஆரம்பிப்பார். அதனால்தான் சொல்லுவது, உங்களுக்கு சிறு தடைகளோ தடுமாற்றங்களோ பொருள் விரயங்களோ கொடுத்த வாக்கை காப்பாற்ற அதிகப்படியான முயற்சிகள் தேவைப்படும் என்பதுதான். ஆனால் அந்த தடைகளும் உங்களுக்கு சில நேரங்களில் நன்மைகளை தந்துவிடும். ஆனால் குரு பகவான் என்பவர் வக்ரம் பெற்றிருந்தார். வக்ர நிவர்த்தி பெற்று பயிற்சி பெற்று கடகராசியில் அமருகிறார். மீண்டும் 2026 10ஆம் மாதத்தில் பயிற்சி பெற்று அமருவார். பயிற்சி பெற்று அமரும்போது ராசிக்கு 11ஆம் இடம். இது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வரம் என்று தான் சொல்ல வேண்டும். இன்னும் உங்களுக்கு நல்லது நடப்பது என்பது அதிகப்படியாகத்தான் இருக்குமே தவிர பாதகங்கள் இருக்காது. துலாம் ராசிக்காரர்கள் பயம், பதட்டம் எதுவுமே வேண்டாம். அப்படி இருந்தால், பாதகங்கள் இருந்தால், கஷ்டங்கள் இருந்தால், உங்களுக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா என்பது வலிமை இல்லாமல் பாதக தசாவாக இருந்தால்தான் இந்த நிலையில் பலன்களை தரும். பாதக தசாவாக இல்லாமல் சாதக தசாவாக இருந்துவிட்டால் கஷ்ட நஷ்டங்கள் என்பது எப்பொழுதுமே இருக்காது. ஆகையால் துலாம் ராசிக்காரர்களுக்கு பயம், பதட்டம் எதுவுமே வேண்டாம். ஒரு கிரகம் பாதகமாக இருக்கும்போது இன்னொரு கிரகம் சாதகமாக இருந்தாலே கெடு பலன்கள் குறைந்தே காணப்படும். உங்களுக்கு 3 ராஜ கிரகங்கள் பலமாக இருக்கும்போது குரு பகவான் என்பவர் சிறு தடைகளை மட்டும் தந்து உங்களுக்கு வழிகளை காட்டுவார். அது கூட மாதங்கள் 5 மாதங்கள் மட்டுமே இத்தகையான பலன்கள் இருக்கும். அதுவும் சிறு தடைகளும் தடுமாற்றங்களுக்கு பிறகு கைகூடி வரும். அதனால் துலாம் ராசியான நீங்கள் பதட்டங்கள் என்பது இருக்க வேண்டாம். குரு மாறிவிட்டு 10ஆம் இடத்தில் இருந்தால் பதவிக்கு ஆபத்து. செய்யும் தொழிலில் அதிகப்படியான இடைஞ்சல்கள், வரவு என்பது செலவு அதிகமாகவே இருக்கும் வரவை விட என்கின்ற பயம் வேண்டாம். நல்ல நிலையில் பலன்களை பெற்று அதிகப்படியான நன்மைகளையும் அதிகப்படியான லாபங்களையும் இன்னும் துலாம் ராசிக்காரர்கள் பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.